வணக்கம், நான் உங்கள் ஜெயபாலன். இன்றைக்கு என்ன ஒரு ரொம்ப முக்கியமான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிர்ச்சிகரமான நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் போர் பிரகடனம் செய்துள்ளது. இதுவரைக்கும் நாம ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற பேர்ல நம்மீது, நம்முடைய அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம அந்த 7ஆம் தேதி அதிகாலை நம்ம அந்த 7-9 நிலைகள் மீது, தீவிரவாத முகாம்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தணும். ஆனால் பாகிஸ்தான் அடங்கவில்லை. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பன்யான் உல் மர்சூஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல, இது ஒரு அரபிக் வார்த்தை. அது இதுல இருந்து அவங்களுடைய அந்த இதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குரான்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. இதற்கு என்ன அர்த்தம்னா, சாலிட் வால் ஆஃப் லீடு, அதாவது முன்னேறுவதில் நாங்கள் ஒரு வலிமையான அரண் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோட இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய ரேடியோவில் போர் பிரகடனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம இந்தியா இப்பொழுது அவர்கள் போர் பிரகடனம் அறிவித்தனால நாமும் இப்பொழுது போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தோடு நாம் இந்த காணொளியை தொடங்குகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம கடந்த 6ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி அளவுல இந்தியாவை சூழும் போர்மேகங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெகல்காம் அதனுடைய தொடர்ச்சியாக, பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரியா ஒரு 2 மணி நேரத்திற்கு அப்புறம் 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணி அளவில் 1:05 மணி அளவில் ஒரு அரை மணி நேரம் நம்முடைய இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் இணைந்து பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு 4 தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களையும், பாக் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு 5 தீவிரவாத பயிற்சி முகாம்களையும் தாக்கி துல்லியமான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை தாக்கி முழுவதுமாக அழைத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகவல்பூர் அப்படிங்கிற அந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடம். அந்த பகவல்பூருக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த இடம் தான் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைமையிடம். அந்த இடத்தை முற்றிலுமாக அழித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல நடந்த தாக்குதல்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த தீவிரவாதிகளுடைய குடும்பம், அதாவது அந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த தீவிரவாத பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவன் மசூத் அசார் மற்றும் மசூத் அசாரோட சகோதரன் ரவூப் அசார் மற்றும் மசூத் அசாரோட சகோதரி, அவருடைய குடும்பத்தினர், இப்படி ஒரு 10 பேர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஃபூப் அசார் யாரு அப்படின்னா, ஜெய்ஷ் இ முகமதினுடைய கமாண்டர் மசூத் அசார், துணை கமாண்டர் யாருன்னா இந்த ரவூப் அசார். அவர் ஆப்கானிஸ்தானுடைய கந்தகாரில் இருந்து கிளம்பின IC-814 அப்படிங்கிற ஒரு இந்திய பயணிகள் விமானத்தை கடத்தி வச்சுக்கிட்டு அதை இந்திய சிறைகளில் உள்ள இந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவன் மசூத் அசார உட்பட 3 பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு அந்த 190 பயணிகளை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லாமல் வாஜ்பாய் என்ன பண்றாருன்னா, எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் கூட்டி எல்லாரும் சேர்ந்து, சரி இந்த 3 தீவிரவாதிகளை விடுவித்து நம்முடைய பயணிகளை நம்ம மீட்கிறது நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 190 பேரை மீட்கிறதுக்காக இவங்க 3 பேர்த்த கொண்டு போய் ஆப்கானிஸ்தானத்துடைய கந்தகார் விமான நிலையத்துல ஒப்படைச்சிட்டு நம்ம பயணிகளை மீட்டு வந்தார்கள். அந்த மசூத் அசார் தான் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001 நடைபெற்ற பார்லிமெண்ட் தாக்குதல், அதற்கு அடுத்தபடியா
பத்தான்கோட்ல நடைபெற்ற ராணுவ வீரர்களுடைய முகாம்கள் மீது நடைபெற்ற தாக்குதல். அதற்கப்புறம் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு யாத்திரிகை சென்ற இந்த யாத்திரிகர்கள் மேல தாக்குதல் நடத்தின தாக்குதல். அதற்கப்புறம் 2019 நடந்த புல்வாமா தாக்குதல். இப்படி எல்லா தாக்குதலையுமே இந்த ஜெய்ஷே முகமதுடைய இந்த மசூத் அசார் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறான். அந்த மசூத் அசாரோட தம்பியை தான் இந்த பாகல்கோட்டுல தாக்கி நம்முடைய இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் அழித்திருக்கிறது. சரி, இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா 7ஆம் தேதி அதிகாலை வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தலைமையில் ஏர்போர்ஸை சேர்ந்த விங் கமாண்டர் வயோமிகா சிங்கும் ராணுவத்துல சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல் காப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பெஹல்காம் அந்த டூரிஸ்ட் மேல நடத்தின அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் தீவிரவாத முகாம் அதற்கு பொறுப்பான தீவிரவாத முகாம்களை தான் நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம். இந்த தாக்குதல் என்பது ரொம்பவும் திட்டமிட்டு மெஷர்டு, அதாவது எந்த அளவிற்கு தேவையோ கொஞ்சம் கூட ஜாஸ்தி இல்லாம கொஞ்சம் கூட கம்மி இல்லாம மெஷர்டு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்புறம் நான் எக்ஸ்கிலரேட்டரி அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, எந்த விதத்திலும் இது அடுத்த கட்டமாக ஒரு தீவிரத்தன்மையை நோக்கி நகராத அளவிற்கு தாக்குதலை தான் நாங்க நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரீஃபிங் செஷன் வச்சிருந்தாங்க. இந்த பிரீஃபிங் செஷனுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, சரி இதோட இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல, அதாவது இந்த எல்லா தாக்குதலுக்குமே முக்கிய காரணியாக சூத்திரதாரியாக தலைமையாக இருப்பது யார் அப்படின்னா அசிம் முனீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான். சரி, இந்த அசிம் முனீருக்கு அப்படி என்ன பவர் அப்படின்னா, பொறுத்த வரைக்கும் ஷபாஸ் ஷெரீப் பேருக்கு தான், மற்றபடி பாகிஸ்தான் அரசாங்கமே நடக்குது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மைக்கோ ரூபியோ என்ன பண்றாரு, பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷபாஸ் ஷெரீப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாம அவர் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா அசீம் முனீர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ அமெரிக்காவே என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தான் பிரதமரை ஓரம் கட்டிட்டு ராணுவ தலைமை தளபதியை தான் அவங்க கான்டாக்ட் பண்ணி அடுத்து என்ன பண்றது, பதட்டத்தை கைவிடுங்க, மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு அந்த நாட்டினுடைய ராணுவத்தின் பிடியில் தான் அந்த நாடு இருக்கிறது. ஆனா அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன நிலைமைனா, முதல்ல இந்த அசீர் முனீரை கொல்லுங்க, அவன் செத்தா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கிற மக்களே கொதித்து எழுகிற அளவுக்கு ராணுவத்தினுடைய அட்டூழியங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி, அதற்கு அடுத்தபடியா கண்டிப்பா பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுத்தது. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 500க்கு மேற்பட்ட ட்ரோன்களை அவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய நாட்டில் உள்ள, அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர், ரஜோரி, பூஞ்ச், கட்ச், ராணாவில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு அந்த வெஸ்டர்ன் பார்டர்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கத்து பகுதியில இருக்கக்கூடிய சிவிலியன் பகுதிகளை, அதாவது குறிப்பா அவங்க தாக்குதல் நடத்தினதுல இஸ்லாமியர்கள் மற்றும் சீக்கியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில என்ன பண்றாங்க, ட்ரோன் தாக்குதல்களை நடத்துறாங்க. 500க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் நம்மளுடைய இந்தியாவுடைய முக்கியமான கேந்திர தளங்களை நோக்கி அங்கிருந்து அனுப்புறாங்க. ஆனா நம்முடைய ஆகாஷ் ரக ஏவுகணைகளோடு இணைந்த வான்பரப்பு பாதுகாப்பு, அந்த ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவோம், அந்த ஏர் டிஃபென்ஸ் அத்தனை ட்ரோன்களையுமே சுட்டு வீழ்த்தி இருக்குது. அதுல ஒரு 4-5 மிசைல்ஸும் ஒரு 8 என்னமோ மிசைல்ஸ் அவங்க ஃபயர் பண்றாங்க. அந்த மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மிசைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது PL-15 சொல்லக்கூடிய சீனாவிலிருந்து அவங்க பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண மிசைல்ஸ். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த ஒரு சில நாட்கள்லயே துருக்கியிலிருந்து ஒரு மிகப்பெரிய விமானம் பாகிஸ்தானுடைய ராணுவ விமான தளத்துல இறங்குச்சு. இப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, துருக்கி ஏறக்கூடிய 1,00,000 ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் அந்த ட்ரோன்களை வச்சுதான் இந்த விபரீத வேலைகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப தெரிய வருது. இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க, நாம என்ன பண்றோம், உடனடியா இவங்க இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக நாம என்ன பண்றோம், அவர்களுடைய லாகூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லாகூர் அந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய வான்பரப்பு பாதுகாப்புக்கு
இருக்கக்கூடிய கருவிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து நாம போய் தாக்கி அழிச்சிருக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் ஊடகத்திலிருந்து நிறைய செய்திகள் என்ன பரப்புறாங்கன்னா, நாங்க வந்து ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், 3 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், இந்தியாவுடைய ஏர்பேசஸ் எல்லாம் நாங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு பல பொய்யான செய்திகளை எல்லாம் அவங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் உண்மை இல்லை. நேற்று 9ஆம் தேதி இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எல்லாம் வந்து எந்த அளவிற்கு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்துச்சோ அந்த அளவிற்கு தகுந்த அளவில் வந்து அவங்க அந்த தாக்குதலை நடத்தினாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 8ஆம் தேதி வந்து இவங்க வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதியில என்ன பண்ணிருக்கிறாங்க, பயங்கரமான இலகு ரக பீரங்கிகளை வச்சு, ஆர்டரின்னு சொல்லக்கூடிய இலகு ரக பீரங்கிகளை வச்சு பயங்கரமா இந்திய பகுதிக்குள்ள குண்டு வீசி தாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவும் சரியான பதிலடி அவர்கள் அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க எல்லா போஸ்டையுமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏறக்குரிய குழந்தைகள் ஒரு 3 பேர், ஒரு 5 பெண்கள் உட்பட ஒரு 15 சிவிலியன்ஸ் பொதுமக்கள் வந்து அந்த ஏரியால அவங்களுடைய அந்த ஆர்ட்லரி ஷெல் தாக்குதலில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. மற்றபடி இதுவரைக்கும் நம்ம தரப்புல வந்து இந்திய தரப்புல ஒரு வீரருக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவில்லை, எந்த விதமான ஏர்பேஸும் எந்த விதமான எதுவுமே வந்து தாக்குதல் நடத்தப்படவில்லை அப்படிங்கறதா உண்மை. வாட்ஸ்அப்லயோ மற்றவரையோ வந்து இன்னும் சொல்ல போனா சில மெயின் ஸ்ட்ரீம் சீரியல் எல்லாம் பயங்கரமான நியூஸ் அடிச்சு சௌரியத்துக்கு நியூஸை போட்டு விடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தயவு செய்து நம்ப வேண்டாம். சரியான சேனல்களை பார்த்து சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்றாங்க, நேத்து வந்து முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டெல்லி உள்பட, அதாவது டெல்லிங்கிறது வந்து இந்தியாவினுடைய தலைநகரம், ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தை வந்து ஒரு எதிரி நாடு தாக்குறதுக்கு முற்படுது அப்படின்னா அது வந்து கிளியர் கட்டா சொல்ல முடியும், அவர்கள் போருக்கு தயாராகி விட்டார்கள் அப்படிங்கறதான். அப்போ அந்த ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ரைட் டு ரெஸ்பாண்ட், அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதை விட அதிகமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தாக்குதலை திருப்பி செலுத்துவதற்கு உண்டான இன்டர்நேஷனல் லா படி நமக்கு அந்த உரிமை வந்து விடுகிறது. அந்த அளவுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏறக்குரிய ஜம்மு பகுதியில் இருக்கிற ஆர்எஸ்புரா சீக்கியர் பகுதியில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட டெக்னிக் வந்து என்ன மாதிரி டெக்னிக் அவங்க எம்ப்ளாய் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேல வந்து ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, உலகிலேயே மிகச்சிறந்த அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அயன் டோம், அதாவது வந்து அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எந்த ஒரு நாடுகள் இருந்தும் ஒரு விமானமோ அல்லது ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு ஏவுகணையோ கிளம்புனா அடுத்த செகண்ட்ல வந்து அவர்களுடைய ரேடார் வந்து அதை வந்து கண்டுபிடித்து உடனடியா என்ன பண்ணும், அவங்களுடைய செயற்கை நுண்ணறிவு அடங்கிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அந்த தகவலை அனுப்பும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அது என்ன வேகத்துல வருது, அது என்ன பொருள், அது என்ன மாதிரி தன்மை, அதனுடைய தாக்குதல் திறன் என்ன அப்படிங்கறது எல்லாம் உடனடியாக அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்த பதிலடியை எந்த ஏவுகணையை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத அதுவே முடிவு பண்ணி அடுத்த ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஏவுகணை கிளம்பி போய் அங்கிருந்து கிளம்பின விமானமோ அல்லது ஏவுகணையோ ட்ரோனோ இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே வானிலையே அதை அழிச்சிடும். இதே மாதிரி அமெரிக்காவும் பேட்ரியாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சிருக்குது. ஆனால் நம்ம இந்தியா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அங்கிருந்து என்ன பண்றாங்க, முக்கியமான நகரங்களை வந்து குறி வச்சு ஃபதா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது ஐசிபிஎம் சொல்லுவாங்க. இது பொதுவா வந்து இந்த ஐசிபிஎம் எல்லாம் சாதாரணமா பயன்படுத்த மாட்டாங்க. ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஒரு நாடு பயன்படுத்த ஆரம்பிக்கிறது என்றால் அது வந்து அந்த நாடு வந்து போரை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக தெரிய வந்திருக்கிறது. அப்போ என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஜம்மு, ராஜஸ்தான், டெல்லி இந்த மாதிரி முக்கியமான 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களை குறிவைத்து அவங்க அந்த இன்டர்கான்டினென்டல் மிசைல்ஸை ஏவறாங்க. அதை வந்து நம்முடைய நாட்டினுடைய ஆகாஷ் ஏவுகணை உள்ளிட்ட வான் பாதுகாப்பு இது வந்து அதை கம்ப்ளீட்டா அடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஏவுகணை வந்து ஹரியானால விழுந்திருக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி நடந்த தாக்குதலையும் நம்ம இதே மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணப்போ அதுல வந்து சைனாவினுடைய PL-15 அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து நாம வந்து முழுமையா கைப்பற்றிருக்கிறோம். இப்ப அந்த மிசைல் என்ன எங்க போயிருக்கு அப்படின்னா DRDO என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ராணுவ பாதுகாப்பு
அந்த ஒரு அமைப்பு இருக்கு. அவங்கதான் வந்து இந்த ஏவுகணைகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணி புதுசு புதுசா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க கொண்டு போய் அவங்க இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அக்குவேர் ஆணிவேராக பிரித்து இதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு, என்ன மாதிரி கண்டென்சர் இருக்கு, என்ன மாதிரி சர்க்யூட் இருக்கு, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க, அதுல என்ன மாதிரி கைடட் சிஸ்டம், அதாவது வந்து இன்ஃப்ராரெட் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டும் அமைப்பு, அதே மாதிரி வந்து லேசர் வழிகாட்டும் அமைப்பு, அப்புறம் அது என்ன மாதிரி வேவ் லென்த், ரேடியோ வேவ் லென்த் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஏவுகணைக்கு வந்து அவங்களுடைய கமாண்ட் சென்டர்ல இருந்து கட்டளைகள் வருது அப்படிங்கறது எல்லாம் துல்லியமா கண்டுபிடிச்சு அதை வந்து அதற்கு தேவையான எதிர் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த PL-15 ரக ஏவுகணைகள் வந்து சுத்தமா பயன் இல்லாமல் போய்விடும். அப்ப சைனா என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு புது ஏவுகணையை தான் கண்டுபிடிக்கணும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து இந்த 3 இதை கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இது மேல தாக்குதல் நடத்தணும்னு நாம என்ன பண்றோம், உடனடியாக வந்து அவர்களுடைய முக்கியமான 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தளங்கள் நூர்கான், ராவல்பிண்டி, முர்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 இதை வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், அதாவது வந்து வானிலிருந்து பூமியை நோக்கி போகக்கூடிய அந்த மிசைல்ஸை வச்சு அடிச்சு காலி பண்ணி இப்போ அந்த ராணுவ விமான தளங்கள் வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ராவல்பிண்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் வந்து முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் இங்கதான் இருக்கு. இங்கதான் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய பிரதமர், இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விமானங்கள் எல்லாம் அங்கதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அங்க வந்து முக்கியமான பல F-16 மாதிரி பல விமானங்கள் வந்து அதுக்கு பக்கத்துல தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதுல இருந்து இந்தியா அவங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை வந்து நாங்க வெற்றிகரமாக முறியெடுத்து உள்ள நுழைஞ்சு நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம். நாங்க நினைச்சோம்னா அடுத்தது உங்க F-16 காலி ஆயிரும், உங்களுடைய பல இது ராணுவ தலைமையகம் உள்பட எல்லாமே காலி ஆயிரும். அதனால ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் இதை பண்ணிருக்கிறாங்க. இது போல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, சியால்கோட், அதாவது வந்து நம்ம பாக் ஆக்குபைடு காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சியால்கோட் அப்படிங்கிற பகுதியில் இருந்துதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த டியூப் லான்ச்சர்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் வந்து அவங்க தொடர்ச்சியா நம்ம மேல ஏவறாங்க. அதாவது அவங்களுடைய மெத்தட் ஆஃப் தாக்குதல் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து ஒரு ட்ரோன், 2 ட்ரோன், 3 ட்ரோன் வந்துச்சுன்னா இந்தியா வந்து அதை தடுத்துருது. அப்போ ஹமாஸ் வந்து இந்த இடத்துல வந்து உள்ள வந்திருக்காங்க, எங்க பாகிஸ்தானுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க தான் இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1-2 போனாதாங்க இந்தியா தடுக்கும், நாங்க எப்படி இஸ்ரேல் மேல ஒரே நாள் 6000-7000 ட்ரோன் ஏவுகணைகளை விட்டோமோ அந்த மாதிரி இங்கிருந்து ஒரு ஆயிரக்கணக்கான இதை அட் அ டைம்ல விட்டோம்னா அவங்க வான் பாதுகாப்பு, நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து ஏர் டிஃபென்ஸ் வந்து திக்கி திணறி தடுமாறி அது வந்து முழுமையாக தடுக்க முடியாமல் பல ட்ரோன்களும் பல ஏவுகணைகளும் நம்மளுடைய இந்திய பகுதிக்குள்ள வந்து வெடித்து பல பயங்கரமான சேதங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல அவங்க என்ன பண்றாங்க, இந்த டியூப் லான்ச்சர் என்னன்னா நிறைய பாத்தீங்கன்னா குழாய் மாதிரியே இருக்கும், அது பாட்டுக்கும் படப்படன்னு அது பாட்டுக்கு அடிச்சு வெளியே இது பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்கும் போது கீழே வந்து ஒரு இது வச்சோம்னா அது பாட்டுக்கு ஒரு 10 வெடி 20 வெடி டியூப் மாதிரி வச்சிருப்பாங்க, படப்படன்னு வெடி தொடர்ச்சியா மேல போய் வெடிக்கிறோம். அதே மெத்தட்ல தான் அவங்க அந்த டியூப் லான்ச்சர் வச்சிருக்காங்க. அந்த இடத்த இப்ப வந்து அதுக்கு பக்கத்துல தான் இவங்க வந்து இந்த துருக்கியில் இருந்து வந்த லட்சக்கணக்கான ட்ரோன்களை எல்லாம் அங்க இங்கோதான் பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்களை ஏவுகக்கூடிய ஒரு தளத்தை வந்து நம்ம இந்திய விமானப்படையும் ராணுவம் இணைந்து அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து சமீபத்துல வந்து 24 விமான தளங்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. அது வந்து ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பஞ்சாப், குஜராத் இந்த மாதிரி முக்கியமான, அதாவது வந்து பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இது வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல வந்து இது பண்ணிருக்குது. நம்ம ராணுவம் என்ன வந்து இப்ப வந்து ஹை அலர்ட்ல இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர்களுடைய படைகளை எல்லாம் வந்து நம்ம இந்திய வெஸ்டர்ன் பார்டரை நோக்கி அவங்க நகர்த்தி இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் வந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, மைக்கோ ரூபியோ வந்து இவரு அசீம் முனீர் அந்த ராணுவ தளபதி அந்த ஆளை வந்து சந்திச்சு பேசியிருக்கா. அப்படி இதை வந்து உடனடியா வந்து இது மேற்கொண்டு இந்த இது வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்துட்டு இருக்குது. இதுல என்ன அப்படின்னா, துருக்கி வந்து இப்ப வந்து நமக்கு வந்து துருக்கியும் சேர்ந்துதான் வந்து நம்ம இப்ப வந்து ஒரு எதிரி நாடாக நம்ம இப்ப கருத வேண்டி இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து சைனா வந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க, பண உதவி செய்யறாங்க, ஏவுகணைகளை வந்து சைனா கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து லாகூருக்கு பக்கத்துல நாம 8ஆம் தேதி போய் அடிச்சு காலி பண்ணோம்.
அந்த ஏர் டிஃபென்ஸ் சப்ளை பண்றது எது அப்படின்னா சைனீஸ் தான் சப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ சைனீஸோட ராணுவ தளவாடங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். அதற்கு அடுத்தபடியா இந்த PL-15 நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அதோட மெத்தட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னுமே சைனாவோட பல விஷயங்கள் காலி ஆயிரும். ஆனா துருக்கி வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு முழு அளவில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து துருக்கியும் நாம வந்து ஒரு எதிரியாத்தான் பார்க்கணும். இவ்வளவு மோசமான சூழ்நிலையில நாம வந்து ஏற்கனவே வந்து பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அதாவது வந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து பல வகையிலும் நிதி உதவிகள் வந்து போதைப் பொருள் மூலமா ஆயுத கடத்தல் மூலமா எல்லாம் போகுது. அந்த வகையில் வந்து பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து புகலிடம் கொடுத்து பயிற்சி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, இந்த நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து 8ஆம் தேதி நடந்த அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறார். என்ன காமிக்கிறாருன்னா பாருங்க, மசூத் அசாரோட சகோதரன் வந்து இறந்து அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த அடக்கத்துக்கு பாடி எல்லாம் அடக்கம் பண்றதுக்கு அது மேல அந்த சவப்பெட்டி மேல என்ன போத்திருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய கொடி போத்திருக்காங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு வந்து ராணுவ மரியாதையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்படின்னா அப்ப தீவிரவாதிகளுக்கு ராணுவம் அடைக்கலம் கொடுக்குது, பயிற்சி கொடுக்குது, உதவியா இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இப்ப என்ன பண்ணிருக்குன்னா IMF வந்து ரொம்ப சமீபத்துல 40,000 கோடி வந்து பாகிஸ்தானுக்கு கடனா கொடுத்திருக்காங்க. இந்த கேடு கிட்ட பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 40,000 கோடியை வாங்கி திரும்பவும் வந்து யார்கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க? அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க, சைனா கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க, துருக்கி கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க. அதை திரும்ப யார் மேல யார் தலையில பிரயோகம் பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட தலையில தான் முயற்சி பண்ணுவாங்க. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்தியா வந்து 1990 வந்து இந்த விமானங்களை தாக்கி அளிப்பதற்கு நீங்க எல்லாம் படத்துல பார்த்திருப்பீங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இந்த இதை ஓட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த இதை வச்சுட்டு பட பெரிய ஒரு பேரிங் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, விமானத்தை நோக்கி சுட்டு விமானத்தை வீழ்த்துவாங்க. இதெல்லாம் வந்து 2ஆம் உலக போர்ல பயன்படுத்தின ரொம்ப ஃபேமஸான டெக்னிக்ங்க. நான் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம என்ஜினியர்ஸ் வந்து அந்த பழைய பீரங்கியை எடுத்து அதை வந்து என்ன பண்றோம், அது கூட வந்து சில கம்ப்யூட்டரை எல்லாம் நம்ம இணைச்சு, சில சாப்ட்வேர் எல்லாம் இணைச்சு அதை கொஞ்சம் நவீனப்படுத்தி அதை பயன்படுத்தி அதை கூட வந்து ஆகாஷ் மற்றும் எல்லா ஏவுகணைகளையுமே இன்டகிரேட் பண்ணி நாம வந்து ஒரு வான்பது பரப்பை பயன்படுத்தி நாம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரோன்களுடைய விலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 25 லட்சத்துல 30 லட்சம் வரும். ஆனா நம்ம இந்த பழைய பீரங்கியை எடுத்து அதை வந்து நவீனப்படுத்தி, இப்ப உதாரணமா வந்து நம்ம நிறைய பேர் அந்த காலத்துல இருக்கக்கூடிய யமாகா பைக்கு, அந்த பழைய ஜாவா பைக்கு, பழைய என்ஃபீல்டு பைக் எல்லாம் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அதை நவீனப்படுத்தி அதை வந்து ரொம்ப ஒரு மாடர்னைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்திய ராணுவம், நம்ம என்ஜினியர்ஸ் நம்ம என்ன பண்றோம், அதையெல்லாம் எடுத்து அதை நவீனப்படுத்தி அதை வச்சு இந்த 500 ட்ரோன்களை நம்ம வந்து அடிச்சு நம்ம காலி பண்ணிருக்கிறோம். இல்ல என்ன ஒரு பியூட்டினா, அந்த ஒவ்வொரு குண்டுகளுமே அதிகபட்சம் மீறி போனா ஒரு 500 இருந்து 1000 ரூபா தான் செலவாகும். அதாவது 25 லட்சம் ரூபா ட்ரோன்களை நம்ம வந்து வெறும் ஒரு 500-1000 ரூபா மதிப்புள்ள குண்டுகளை வச்சு காலி பண்ணியிருக்கிறோம். அதுதாங்க இந்தியா, அதுதான் இந்தியர்களுடைய மூளை, இந்தியர்களுடைய வலிமை, இந்தியர்களுடைய டெக்னாலஜி. நம்ம வந்து எதையுமே ஒரு வேஸ்டா போற பொருளை கூட நம்ம வந்து அதை எடுத்து பயன்பாட்டுக்குரியதாக மாற்றுவதில் நாம வந்து வல்லுநர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வான் பாதுகாப்பும், நம்முடைய மிலிட்டரியும், நம்மளுடைய ஏர்போர்ஸும், நம்மளுடைய நேவியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து இதோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கிட்டா, ஏதோ சமாதானம் அது இதுன்னு முடிச்சுக்கிட்டா பாகிஸ்தான் தப்பிச்சது. எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ஒண்ணு முடியலன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியா எல்லாருமே சமூக வலைதளங்கள் உட்பட சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனால் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை தாங்கி வரக்கூடிய ஏவுகணையையும் கூட நம்முடைய ஏவுகணைகள், நம்முடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் அடங்கிய ஏவுகணைகள் நிச்சயமாக இடைமறித்து தாக்கி அழிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் போர் அப்படின்னு வந்ததுன்னா நிச்சயமாக நமது பகுதியிலும் இழப்புகள் ஏற்படும். நம்முடைய ராணுவ வீரர்களும் பலியாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான ராணுவ வீரர்கள் அங்க இருக்காங்க. இப்போ இந்த 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 போர் நடக்கக்கூடிய பகுதியில தான் வந்து என்னுடைய சொந்த சகோதரருடைய மகன் வந்து அங்க வந்து ஏர் ஆபரேஷன்ஸ் ஹெலிகாப்டர் பைலட்டா இருக்காரு, கர்னலா இருக்காரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமான ரிஸ்க். எப்படின்னா
எல்லையில நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு இவங்க தான் கொண்டு போய் அமினேஷன், ஃபுட்டு எல்லாத்தையும் சப்ளை பண்ணணும். அங்கிருந்து எல்லா காயம்பட்ட வீரர்களை மற்ற விஷயங்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து இவங்க வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு இது பண்ணணும். அப்போ இவங்க வந்து ரொம்ப ஹைட்ல எல்லாம் பறக்க முடியாது, ரொம்ப லோ லெவல்ல பறப்பாங்க. அப்போ இவங்களுடைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ எங்க அப்பா வந்து ஒரு ராணுவத்துல வந்து சிக்னல்ல வந்து ஹவில்தார் மேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவர். என் சொந்த சகோதரன் வந்து கர்னலா இருந்து ஏரோபின்னு சொல்லக்கூடிய ஏர் ஆபரேஷன் சொல்லக்கூடிய 162 ஃபீல்ட் ரெஜிமெண்ட்ல கர்னலா இருந்து ரிட்டையர் ஆனவர். இப்ப அவருடைய மகன் வந்து இப்ப வந்து ராணுவத்துல கர்னலா இருக்காரு. சோ எங்க குடும்பமே ஒரு ராணுவ குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்முடைய ராணுவம் இன்னைக்கு வந்து உலகிற்கெல்லாம் எதை பறைசாற்றிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை வந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுபட்ட நம்முடைய மக்களுடைய அந்த மக்கள் சக்தியும், நம்முடைய ராணுவமும், நம்முடைய அரசாங்கமும், எதிர்கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளுமே இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிச்சயமாக பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த எதிரி நாடு நிச்சயமாக தகுந்த பதிலடி கொடுத்து, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்றாங்க வரைபடத்திலே இல்லாம போயிடும் அப்படின்ட்டு. நமக்கும் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் கிடையாது, ஒரு நாட்டை அழிச்சு வரைபடத்துல இல்லாம போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி என்ன நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வேற வழி இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம போய் தான் தீரணும். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா நினைச்சபடியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. முப்படை தளபதிகளோட ஆலோசனை நடக்கும். இப்போ இன்னைக்கு காலையில பிரதம மந்திரி அவர்கள் வீட்டுல வந்து முப்படை தளபதிகள், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போ காலையில நடந்து முடிந்திருக்குது. எல்லா இதுவுமே வந்து நம்ம அலர்ட்ல வச்சிருக்கிறோம். ஆனா பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாடு வந்து இந்த வார் மாங்கர்ஸ் சொல்லுவாங்க, போரின் மீது வெறி கொண்ட ஒரு ரத்த வெறி பிடித்த ராணுவத்தினரால் அந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இது பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த போரை வெறுக்கிறார்கள். ஆனால் வேறு வழி இல்ல, ஒரு போர் அப்படின்னு வந்திருந்தா அவர்களுக்கு மேலும் இந்த கொடுமைகள் திணிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் இந்தியா வந்து எந்த ஒரு பாகிஸ்தான் உள்பட சைனாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, துருக்கியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடு நம் மீது தாக்குதல் நடத்த நினைத்தாலும் நிச்சயமாக நம்முடைய பதிலடி வந்து மிகவும் கடுமையாகவும், மிகவும் நேர்மையாகவும், துல்லியமாகவும், அளவிடப்பட்ட முறையிலும் இருக்கும் என்பதை பதிவு செய்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.